என்னை பார்த்தாவே என் பையன் அருவருப்பாக பார்க்குறாங்க. ஒரே பையன் ஸ்கூலில் எத்துமே சேர்த்தங்க. ஃபர்ஸ்ட் மார்க் வந்தான். அவங்க எச்எம் என்னை அப்பா கூப்பிட்டா உனக்கு ப்ரைஸ் தரேன்னு சொன்னார். என் பையன் நிறைய என்னட வந்து நீ வந்து ப்ரைஸ் வாங்குற மாதிரி இருந்தால் அந்த ப்ரைஸ் நான் வாங்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. காலேஜ் எத்துமே சேர்த்தங்க. காலேஜ் முடிய சொல்ல பிரின்சிபால் மெடல் தரம்பா உங்கள் அப்பா இட்டுன்னு அப்பா சொன்னார். அப்போவும் வந்து என்னான்னு சொல்கிறான், நீ வரா மாரியே இருந்தால் அந்த மெடல் நான் வாங்க மாட்டேன். அப்புறம் ஸ்காலர்ஷிப்பில் அவனுக்கு படிப்பு கட்சிது. வெளிநாட்டில் போய் சேர்ந்தான். அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கினாங்க. நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்லாக்குறான். பேரம் வந்துக்குதாங்க. நான் லெட்ரு எழுதி போடுறேன் என் பையனுக்கு, நான் வந்து பேரனையாவது பார்த்துட்டு வரட்டாடான்னு. என் பையன் நான் எழுதின லெட்டரை பார்த்துட்டு பதில் லெட்ரு எழுதினாங்க. உன்னை ஏன் நான் ஸ்கூல் படிக்க சொல்ல சர்டிஃபிகேட் வாங்க சொல்ல உன்னை இட்டு போலன்னு தெரியுமா? நீ உனக்கு இருக்கிறது ஒன்றரை கண்ணு. எல்லாரும் என் கூட படிக்கிற பசங்களோட அப்பா எல்லாம் இன்ஜினியரு, டாக்டரு, போலீஸுன்னுவாங்க. அந்த இடத்துல நான் உன்னை இட்டு போன்னு வச்சுக்க, ஒன்றரை கண்ணோட பையன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் உன்னை இட்டு போல. காலேஜ் படி சொல்ல மெடலு குத்தாங்க. அப்போவும் நான் உன்னை அதுக்காக தான் இட்டு போல. உன்னை ஒன்றரை கண்ணா நீ இருக்கிற. உன்னை இட்டுமே நான் எப்படி எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் ரிச்சான ஃபேமிலி பணக்காரங்க, அவங்க எதிர உன் ஒன்றரை கண்ணோட உன்னை எத்துமே நான் அவங்க எதிர நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எனக்கு பேரம் பொந்துக்குது. என் பையனை நீ பார்க்க வரவானா. நான் தான் ஸ்கூல் படிக்க சொல்ல அதுமாரி அனுபவிக்கூடாதுன்னு உன்னை வரவானான்ட்டேன். இப்போ நீ வந்து என் பையனை பார்த்துன்னு வச்சுக்க, ஒன்றரை கண்ணோட பேரன்னு சொல்லுவாங்க என் பையனை அப்படின்னு சொல்லிட்டு லெட்ரு எழுதி அனுப்பிட்டாங்க. லெட்டரை பார்த்த உடனே நான் மனமோன்னு அழுதுட்டேங்க. என் கண்ணு எப்படி இதுமாரி ஆயிடுச்சுன்னு அவனுக்கு தெரியுமா? அவன் சின்ன வயசில் விளையாடின்னு இருக்க சொல்ல முள் செடி மேலே தவறி வீண்டாங்க. முள் செடி அவன் கண்ணில் பட்டு கீசித்துங்க. ஓன்னு அழுதுனேன். போவாத டாக்டர் இல்லை, வணங்காத சாமி இல்லை, எங்கெங்கோ கையெழுத்து கும்பிட்டு காலில் வீழ்ந்தேன். என் பையனுக்கு இதுமாரி கண்ணு அப்படி ஆயிடுச்சேன்னு. கடைசியாக ஒரு டாக்டர்னை போனோங்க. அவர் கடவுள் மாரி ஒரு வாசம் சொன்னார், உங்கள் பையனுக்கு கண்ணு வர வைக்கலாம், ஆனால் அவன் ரத்த சொந்தத்தில் யாராவது ஒருத்தர் கண்ணு கொடுக்கணும்னு. அப்போ அந்த டாக்டர் காலில் வீழ்ந்து நான் சொன்னேன், என் பிள்ளைக்கு இல்லாத கண்ணு எனக்கு ஏன்? என் கண்ணு